நேற்று வியாழக்கிழமை அன்று 5 லெட்ரு அனுப்பியிருந்தேன். அதில் வந்து பிடிஜே கோர்ட்டு லெட்ரு வந்து ரிட்டன் வந்திருக்குன்னு சொன்னார் போஸ்ட்மேனு. வியாழக்கிழமை நான் அனுப்புனது 5 லெட்ரு அனுப்பியிருந்தேன். அந்த 5 லெட்டரை இப்போ பார்க்குறோம். ஒன்று JN2க்கு, PTJவுக்கு ஒன்று, அடுத்து CPI கோர்ட்டுக்கு ஒன்று, அதே மாதிரி 6ATJவுக்கு ஒன்று. மொத்தம் 5 லெட்ரு அனுப்பியிருந்தேன். அதில் ஒரு லெட்ரு வந்து திரும்பி வந்திருக்குது அப்படின்ட்டு நேற்று வியாழக்கிழமை அன்று எனக்கு தபால் ஆஃபீஸிலேருந்து சொன்னாங்க. நான் வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். இதை பார்ப்போம். இது ஜெயம் 1 16/2 வாய்தாவில் என்னை வந்து விசாரித்தாங்க. எதிரி சாட்சியலை, அதாவது சாட்சியலை நிப்பாட்டாமவும் கூண்டில் ஏற்றி நீ இந்தந்த குற்றம் செஞ்சியா அப்படின்னு கேட்காம, கம்ப்யூட்டரில் நான் சொல்ல ஆமான்னு சொல்கிறதெல்லாம் கம்ப்யூட்டரில் அடிக்காமல் விசாரணை பண்ணார். ஜெயம் 1 நீதிமன்றம். அப்போ கூண்டில் ஏற்றி ஜெயபாண்டியை ஏயா கலெக்டரை அறநிறுவனமாக ஆபாசமான வீடியோ போட்டியா, தேசிய கொடியை எரிச்சியா? ஆமாம். அதே மாதிரி நீதிபதியெல்லாம் அவதூறாக வந்து வீடியோ போட்டியா? ஆமாம். அதே மாதிரி நீதிபதிக்கு இது பிரதமருக்கு நீதிமன்றத்துக்கெலாம் செருப்பு மாலை போட்டு நீ ஊர்வலம் போனியா? ஆமாம். அப்படின்ட்டு கூண்டில் ஏற்றி வச்சு கேள்வி கேட்டு அதை கம்ப்யூட்டரில் அடித்து அதை முறைப்படி செஞ்சுருக்கணும். வாய்தா தேதி சொல்கிறது மாதிரி எனக்கு விசாரித்தார் நீதிபதி முன்னில். அப்போ என்னை இப்போ விசாரிச்சிங்க, அதுக்குள்ளே நகல் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீ இந்த செல்ஃபோன் மூலமாக, மேலே இருக்கிற செல்ஃபோன் மூலமாக 88-70-54-46-10 அந்த நம்பரில் மதுரைக்கு வந்து 4 வருஷமாக போட்டிருக்கிற வீடியோவை எதற்காக அதை லாக் பண்ணியிருக்கீங்க? நான் செய்த குற்றம் என்றால் இந்த செல்ஃபோன் அடிப்படையில் என்னை கைது பண்ணி பத்திரிக்கையில் இந்த போலீஸுக்காரர் தான் பிடிச்சார், இன்ன இடத்துல பிடிச்சார், இன்ன தவறுக்காக கைது செய்கிறோம் அப்படின்னு பத்திரிக்கை செய்திலையும் வரல, டிவி செய்திலையும் வரல. என் கையில் அந்த குற்றம் என்ன குற்றம் செஞ்சேன்ற ஒரு பேப்பர் கூட என் கையில் கொடுக்கல. என் கையில் ஒரு சின்ன பேப்பர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, என் வீட்டில் வந்து இந்த செல்ஃபோனு இதெல்லாம் எடுத்தாங்கல்ல அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த செல்ஃபோனை என்னை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த செல்ஃபோனை பிடிங்கிருந்தாங்க. இது கீழே இருக்கிற செல்ஃபோன் வந்து தருமபுரியில் என்னை கைது பண்ணாங்க. தருமபுரியில் கைது பண்ணும்போது என்னுடைய இமெயில் ஐடி, இந்த செல்ஃபோனு இந்த இமெயில் ஐடியும் கைப்படுத்திக்கிட்டாங்க. மதுரையில் இந்த செல்ஃபோனையும் மேலே இருக்கிற செல்ஃபோனையும் இமெயில் ஐடியும் லாக் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த 2 இமெயில் ஐடியும் வைத்து தான் என்னை விசாரிச்சிருக்கணும். தருமபுரியில் இருக்கும்போது எதற்காக ஜெயபாண்டி தேசிய கொடியை எரித்து பத்திரிகை துறையெல்லாம் செருப்பால் அடித்து தீ வச்ச? மகாத்மா காந்தி எதுக்கு செருப்பால் அடித்து தீ வச்சிருக்கிற? மகாத்மா காந்தியை ஏன் அவ்வளோ அசிங்கமாக போட்டிருக்கிற? தேசிய கொடியை தருமபுரியில் ஏன் எரிச்ச? தருமபுரியில் தேசிய கொடி எரிச்சதுக்கும் மகாத்மா காந்தியை செருப்பு கழுத்தி அடித்து வீடியோ போட்டதுக்கும் நீதிபதியெல்லாம் அவதூறாக பேசுனதுக்கும் தருமபுரி மயிலா அடிஷனல் கோர்ட்டு எதற்காக ஜெயபாண்டி உன்மேல் வழக்கு பதிவு செய்யாமல் பொய் வழக்கு மறியல் பண்ணதாக பொய் வழக்கு ஏன் பதிவு செய்திருந்தார்கள்? இந்த கீழே இருக்கிற நம்பரில் நீ யூடியூப்பில் பதிவு செய்திருக்கிற ஜெயபாண்டியன் தருமபுரியில் இருக்கும்போது தேசிய கொடியை எரிச்சிருக்கிற, அதே மாதிரி நீதிபதிகள் அவதூறாக பேசியிருக்கிற, மகாத்மா காந்தி அசிங்கமான வீடியோ போட்டிருக்கிற தருமபுரியில். அப்போ உன்னை கைது பண்ணி உன்னை சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போ அந்த குற்றம் செய்திருந்தியா? ஆமாம், அந்த குற்றம் செய்திருந்தேன். ஆனால் என்னை மறியல் கேஸ் போட்டு
போட்டிருந்தாங்க. எனக்கு உண்மையான கேஸ் போடுங்கன்னு சொல்லி 3 வாய்தாவில் வெளி வாய்தா வந்து நான் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். அவங்க மறியல் கேஸ் போட்டு உண்மையான கேஸு வழக்கு பதிவு செய்யலை. அதே மாதிரி மதுரையில் இந்த இமெயில் ஐடியும் லாக் பண்ணிவிட்டு இந்த செல்ஃபோனையும் சைபர் கிரைம் பிடுங்கி வைத்து கொண்டு என்னுடைய ஆதார் கார்டு எல்லாமே சைபர் கிரைமிட்ட இருக்குது. நான் வந்து என்னுடைய அக்கா உடைய ஆதார் கார்டில் செல்ஃபோன் சிம் வாங்கி செல்லு வாங்கியிருக்கிறேன். ஆகையால் என்னைய ஒரு முறை கூட ஒரு சாட்சியை ஏற்றவில்லை. ஜெயம் 1 நீதிபதி அவர்கள் ஜெயபாண்டி பொய் வழக்குன்னு போட்டாங்க. இல்லை சார், ஜெயம் 1 நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி இருக்கும்போது நான் வந்து முதல் வாய்தா வெளியே கொண்டு வராங்க. 4 வாய்தாவில் ஜெயம் 1ல் பேசியிருக்கிறேன் நீதிபதி பெண் நீதிபதிகிட்ட. நான் வந்து மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ போட்டிருக்கிறேன், தேசிய கொடியரிச்சிருக்கிறேன், நீதிபதி எல்லாத்தையும் அவதூறாக பேசியிருக்கேன். எதற்காகனா இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும், அதற்காக தான் நான் அந்த செஞ்சேன். நான் வந்து சால மறியல் பண்ணேன். 1